மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி இந்த பகுதியை சேர்ந்தவங்க பிரியதர்ஷினி. இவங்களுக்கு 28 வயசு ஆகுது. இவங்களுக்கும் மதுரை செல்லூரை சேர்ந்த ரூபன் ராஜ் இவருக்கு 30 வயசு ஆகுது. இவருக்கும் கடந்த வருஷம், அதாவது போன வருஷம் செப்டம்பர் மாசம் கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே 300 பவுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கேட்டதா சொல்லப்படுறது. இந்த 300 பவுன் எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 300 பவுன் போட்டிருக்காங்க. சோ அதே 300 பவுனை இவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ற பொண்ணுமே கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு கொடுத்த அமௌண்ட்டை அப்படியே எடுக்கிறது மாதிரி ஒரு பண்டமாற்று முறையை பெண்ணோட வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கால்குலேஷன்ல தான் இந்த 300 பவுன் நகையை கேட்டிருக்காங்க. இதுக்கு பெண் வீட்டுக்காரங்க, அதாவது பிரியதர்ஷினி வீட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 300 பவுன் எங்களால போட முடியாது, 150 பவுன் நாங்க போடுறோம், கூடவே 18 லட்சம் ரூபாய்க்கு நாங்க சீர்வரிசையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க போட முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே பொறுமையா போடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாசத்திலேயே பேலன்ஸ் நகையை எங்க அப்படின்னு சொல்லி பிரியதர்ஷினியை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரூபன் ராஜ் அவரோட அப்பா இலங்கேஸ்வரனும் அம்மா தனபாக்கியம் இவங்களும் சேர்ந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பேலன்ஸ் நகை எப்போ போடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க. இதுக்கு பிரியதர்ஷினியோட அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஆரம்பத்திலே போட முடியாது அப்படின்னு தானே சொன்னோம், நீங்க தான் பொறுமையா போடுங்கன்னு சொன்னீங்க, எங்களால இப்ப கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிரியதர்ஷினியோட அம்மா அப்பாவையுமே சேர்ந்து பேட் வேர்ட்ஸ்ல அசிங்கமா பேசி சண்டை போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 2 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, நீங்க கேட்ட நகையை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிரியதர்ஷினி வீட்டுல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனா அந்த 2 மாசத்துக்குள்ள மறுபடியும் பிரியதர்ஷினியை கொடுமைப்படுத்திருக்காங்க. எனக்கு குறைஞ்சது ஒரு 50 பவுனோ 10 லட்சம் அது இப்பவே கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிரியதர்ஷினி வீட்டுல இருந்து சொன்னதுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவர் ரூபன் ராஜ் அவரோட இன்னஸ் அது எல்லாத்தையுமே பிரியதர்ஷினி கையில தான் துவைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கொடுமையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த நாய் எலி எல்லாமே கழிவு போகும்ல, அதோட அந்த பாத்ரூமையும் இவங்களை கையால் அல்ல சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க. அதுக்கு இவங்க இதெல்லாம் நல்ல முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க.